அன்பு நிறைந்த உறவுகளுக்கும் நேசம் நிறைந்த நட்புகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விஷு. இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான பைனாப்பிள் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கொஞ்சம் காயாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பழுத்தது வேண்டாம், அப்புறம் நம்ம பச்சடி ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் காயாக எடுத்துக்கோங்க, அதை நல்ல பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்மளோட பேனை வச்சு பொடியாக நறுக்கின பைனாப்பிள் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5-10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய், சீரகம், வரமிளகாய் நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 வரமிளகாவை போட்டுக்கோங்க. அதை நல்ல பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம பைனாப்பிள் வெந்து வந்துருச்சு. அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய தயிரை மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, பெருங்காயத்தூள், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு அழகாக நம்ம பச்சடியில் கொட்டிட்டிங்கன்னா சுவையான பைனாப்பிள் பச்சடி ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.